பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. அதை கண்டு தேவன், என்ன இப்படி இருக்கிறது, இதை நான் புதிதாக்குவேன், அழகாக்குவேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பு என்று வானம், நட்சத்திரம், ஆகாய விரிவு, பறக்கும் பறவைகள், ஊரும் பிராணிகள் அனைத்தையும் படைத்தார். அது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். பிறகு நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் அழகான ஒரு மனிதனை படைப்போம், அவனுக்கு அந்த ஆளுகையை தருவோம் என்று தேவன் மண்ணினாலே மனிதனை படைத்து ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதுகிறார். அவன் உயிர் பெற்றான். தேவனும் மனிதனும் நல்ல உறவோடு அன்போடு வாழ்ந்தார்கள். ஏவாள் வருகிறார்கள். நல்ல காதலோடு அன்போடு தேவன் குடும்பத்தை படைத்தார். தேவன் சந்தோஷமான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அதிலே அவர்கள் திளைத்திருக்கிறார்கள். என்ன ஒரு அழகு! இந்த நேரத்தில் வஞ்சகனாகிய பிசாசு வருகிறான். ஏவாளை ஏமாற்ற பார்க்கிறான். தேவன் புசிக்க கூடாது என்ற கனியை புசிக்க சொல்லுகிறான். நீயும் தேவனை போல ஆவாய் என்று அவளை வஞ்சிக்கிறான். அவளும் ஏமாற்றப்படுகிறாள். தான் உண்டது மட்டும் அல்லாமல் ஆதாமுக்கும் கொடுக்கிறான். என்ன ஒரு பாசம்! ஆதாமும் மனைவியின் அன்பை தாங்க முடியாமல் உண்ணுகிறான். ரசிக்கிறார்கள், ருசிக்கிறார்கள். பின்பு அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. பாவம் அவர்களை ஆளுகிறது. வெட்கம் அவர்களை மூடுகிறது. தேவ பிள்ளைகள் அந்த அந்தத்தை இழந்து போகிறார்கள். பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? சமாதானம் இல்லாமல், பாவத்தோடு, வியாதியோடு, வறுமையோடு வாழ்கிறார்கள். தேவன் இதை அனுமதிக்கவில்லை. பிசாசானவனின் வஞ்சனையினால் இந்த உலகமே பாவத்தில் விழுகிறது. இல்லாமையில் தவிக்கிறது. சமாதானம் இல்லை. ஐயோ, என்ன ஒரு கொடுமை! குடும்பங்கள் இந்த அவலத்தில் இப்பொழுது இருக்கிறது. ஓ, தேவன் மனம் உடைகிறார். மனம் உடைகிறார். நான் எவ்வளவு அழகான உலகத்தை படைத்தேன், இந்த மனிதனுக்கு கொடுத்தேன், அவன் எல்லாவற்றையும் இழந்தானே. இப்பொழுது நான் ஒன்று செய்வேன். என்னுடைய குமாரனை, என்னுடைய நேச குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுக்க போகிறேன். அதனால் இந்த உலகம் மீண்டும் பாவத்திலிருந்து மன்னிக்கப்படும் என்று அவர் போகிறார். தேவதூதர் வருகிறார். மரியாளுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். உன்னதமானவருடைய பலன் அவளை மூடுகிறார். மரியாள் அஞ்சுகிறார். திருமணமாகாதவள், கணவனை அறியாதவள், இனி எப்படி பரிசுத்த ஆவியானவர் உன்னதமானவருடைய சித்தத்தை போய் அந்த நேரத்தில் குமாரன் உற்பத்தியாகிறார். அவள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்ன ஒரு பாக்கியம் அந்த மரியாளுக்கு!